Hello viewers, welcome to Mass Tutor. Unit exercise 1 7th sum. Let A is equal to set of 1, 2 and B is equal to set of 1, 2, 3, 4. C is equal to 5, 6 and D is equal to 5, 6, 7, 8. Verify whether A cross C is a subset of B cross D. இங்கே ABCD அப்படிங்கிற ஒரு 4 செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் A cross C அப்படிங்கிற ஒரு செட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு B cross D அப்படிங்கிற another செட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த ரெண்டு செட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் A cross C வந்து B cross D உடைய சப்செட்டாக இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, சரி ஃபஸ்ட்டு இந்த டூவுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, given A is equal to 1, 2, B is equal to 1, 2, 3, 4, C 5, 6, D 5, 6, 7, 8. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு A cross C வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். A cross C is equal to first A set 1, 2 cross C set 5, 6. ஓகே, இப்போது கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 1 எடுத்துகிட்டு இந்த 2 எலிமெண்ட்டோட சேர்த்து ரைட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 1, 5, 1, 6. நெக்ஸ்ட்டு 2 எடுத்துகிட்டு இந்த 2 எலிமெண்ட்டோட சேர்த்து எழுதும் பொழுது 2, 5, 2, 6. இது வந்து A cross C. ஓகேங்களா, ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு B cross D வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். B cross Dயில் ஃபஸ்ட்டு B செட்டு 1, 2, 3, 4 அண்டு செகண்ட் செட்டு கிராஸ் செகண்ட் செட்டு 5, 6, 7, 8. ஓகே, இப்போ 1 எலிமெண்ட் எடுத்து 4 எலிமெண்ட்டோட ஜாயின் பண்ணலாம். 1, 5, 1, 6, அடுத்தது 1, 7, அடுத்தது 1, 8. நெக்ஸ்ட்டு 2 எடுத்து ஜாயின் பண்ணலாம். 2, 5, 2, 6, 2, 7, 2, 8. அடுத்து 3 எடுத்து ஜாயின் பண்ணும் பொழுது 3, 5, 3, 6, 3, 7, 3, 8. அடுத்து 4 எடுத்து ஜாயின் பண்ணும் பொழுது 4, 5, 4, 6, 4, 7 அண்ட் 4, 8. இது வந்து பார்த்திங்கன்னா B cross D செட்டு, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ சப்செட்டாக இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ சப்செட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ A cross C வந்து சப்செட்டாக இருக்கணும் அப்படின்னா, B cross D யோட சப்செட்டாக இருக்கணும் அப்படின்னா A cross C இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே B cross Dயில் இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே இதில் இருந்துச்சு அப்படின்னா A cross C வந்து சப்செட். அப்படி இல்லைன்னா அது நாட் ஏ சப்செட். ஓகேங்களா, ஸோ A cross Cயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணலாம். 1, 5 அப்படிங்கிற எலமெண்ட். ஸோ B cross Dயில் 1, 5 இருக்கான்னு பாருங்கள். இருக்கா? 1, 5 இருக்குது. அடுத்தது A cross Cயோட செகண்ட் எலமெண்ட்டு 1, 6. இதில் 1, 6. அடுத்தது 2, 5, 2, 5. அடுத்தது 2, 6, 2, 6 இருக்கா? ஸோ இங்கே இருக்க A cross C இருக்கக்கூடிய 4 எலமெண்ட்டுமே B cross Dயில் இருக்குது. அப்போது A cross C வந்து B cross D உடைய சப்செட் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃப்ரம் 1 and 2 we have A cross C is a subset of B cross D. ஓகேங்களா, ஸோ A cross C வந்து B cross D உடைய சப்செட் தான் அப்படிங்கிறது நம்ம என்ன ஆயிடுச்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே.